தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த 4 பேரை போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். ஒரத்தநாடு வட்டம் பாப்பாநாடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த 22 வயது பட்டதாரி பெண் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அந்த பெண் விடுமுறையில் ஊருக்கு வந்தார். திங்கட்கிழமை மாலை கடை தெருவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை வீட்டருகே நின்று கொண்டிருந்த தெற்கு கோட்டை பகுதியை சேர்ந்த கவிதாசன் வலுக்கட்டாயமாக ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இழுத்து சென்றார். அங்கு மறைந்திருந்த அவரது நண்பர்களான பாப்பாநாடு பகுதியை சேர்ந்த கவிதாசன், திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதை வீடியோவும் எடுத்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் திங்கட்கிழமை இரவு அளித்த புகாரின் பேரில் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கவிதாசன், திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேரையும் செவ்வாய்க்கிழமை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத், ஒரத்தநாடு ASP சகுனாஸ் ஆகியோர் இளம்பெண்ணிடம் நேரில் விசாரணை நடத்தினர். தமிழகத்தில் பாட புத்தகங்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான விலை உயர்வு பட்டியலை வெளியிட்டுள்ளது. 160 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 340 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டு 10ஆம் வகுப்பு புத்தகம் ஒன்று 1130 ரூபாய் என உயர்ந்துள்ளது. இது லாப நோக்கம் அல்ல எனவும் காகிதங்களின் விலை உயர்வு, அச்சடிப்பதற்கான கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் 6 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போதுதான் பாட புத்தக விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் உடனடியாக விலை ஏற்றத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஜாமீன் வழங்கிய பிறகும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என்று தமிழக அரசை கடிந்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் அவர் மீதான அனைத்து வழக்குகளின் விசாரணைக்கு அதிரடியாக இடைக்கால தடை விதித்தும் ஆணை பிறப்பித்தார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். சனாதனம் தொடர்பாக அவதூறாக பேசிய வழக்கில் உதயநிதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அனைத்து மாநிலங்களிலும் தொடுக்கப்பட்ட வழக்குகளை தொகுத்து ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் உதயநிதி நேரில் ஆஜராக விலக்களித்தனர். ஆனால் வழக்கை தமிழகத்திற்கு மாற்ற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்தது. இதனை அடுத்து தன்னை விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜியின் இந்த வழக்கானது நேற்று இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்ய 1 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து அவகாசம் வழங்கி விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மீண்டும் அவகாசம் கேட்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளனர். உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய VCK தலைவர் திருமாவளவன், உத்தரப்பிரதேசத்தில் முன்பு மாயாவதி முதல்வராக இருந்தார். அதன் பிறகு இந்தியாவில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதல்வராக முடியாது என்று பேசினார். இதை ஆதரிப்பதாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளனர். சென்னை IITயில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி, கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகின்றனர். அவர்களின் படகுகள் மூழ்கடிக்கப்படுவதற்கு அதுவே காரணம். திராவிட சித்தாந்தம் நாட்டை துண்டாட விரும்புகிறது. மத சார்பற்ற நாடாக இந்தியாவை அது கருதியது கிடையாது என்று கூறியுள்ளார்.
வரி விகிதங்கள் தொடர்பாக மக்களின் கோபங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அரசு பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளதால் அதனை குறைப்பதில் சிக்கல் நிலவுகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசியதாவது, வரி விகிதங்களை பூஜ்ஜியமாக கொண்டு வர விரும்புகிறோம். ஆனால் இந்தியா முன் உள்ள சவால்கள் தீவிரமானது. அதிலிருந்து வெளிவர வேண்டியது உள்ளது. வரி விகிதங்கள் தொடர்பாக மக்களின் கோபங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதனை குறைப்பதை நம் முன் உள்ள சவால்கள் தடுக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு நிதி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு நிதி தேவைகளுக்கு தற்போதைய வரி நடைமுறை முக்கியம் என்று கூறினார். டில்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை, சிபிஐ தனித்தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன்னை சிபிஐ கைது செய்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கில் சிபிஐயின் கருத்துக்களை பெறாமல் உடனே இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.